வாங்க டேஸ்டியான ப்ரௌன் சன்னா காரக்குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் சன்னாவை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருக்க சன்னாவில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஹெவி பாட்டமான குக்கரில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 8 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே ஒரு ரஃபாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்குங்க. வதங்கின வெங்காயத்தோட 10 பூண்டு, 1 தக்காளியை போட்டு ஒரு டைம் வதக்கி விடுங்க. வதங்கின வெங்காயம் தக்காளியோட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சிருந்த புளியை ஃபில்டர் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சன்னாவையும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சன்னா பாயில் பண்ணும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். 10 நிமிஷம் அது ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக கொதித்து திக்காகட்டும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஜாகரியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ப்ரௌன் சன்னா காரக்குழம்பு ரெடி. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் காய வச்சுக்கோங்க. காஞ்ச எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. வெண்டைக்காவை ஃபஸ்ட்டே கழுவி ஈரப்பதம் போகிற வரைக்கும் உணர விடுங்க. சாப்பிங் போர்ட்லேயும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. அதோடு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ வெண்டைக்காவை போட்டு எண்ணெயில் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கலக்கி விட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் அரைவாசி குக் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பைஸ் லெவல் செக் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. குக்கான வெண்டைக்காயோட ஒரு கை பீனட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் போட்டு கலக்குனிங்கன்னா டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த காம்போவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.